அவரு வந்து இப்போ நல்ல வழியில போய்கிட்டு இருக்காரு. அது அவருக்கு பிளஸ் தான். அவருக்கு என்னைக்குமே அது மைனஸ் ஆகாது. கண்டிப்பா. ஆனா எத்தனை வாரம் தான் அத பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. அவர் அத பத்தி பேசினா கூட அது எலவேஷன் தான்மா அவருக்கு. அத முழுசா நம்புங்க. நிஜமாலே அது அவருக்கு எலவேஷன் தான். ஏன்னா அந்த வீட்ல ஓகே. அவங்க தப்ப உணர்ந்து ஒருத்தங்க மாத்திக்கிட்டதா சரித்திரமே இல்ல அந்த வீட்டுக்குள்ள. இந்த சீசன்ல சொல்றேன். மத்த சீசன் இல்ல. மதன் பேசுங்க மதன். எனக்கு ஆக்சுவலி 2 கோஹோஸ்ட்னு காட்டுது. யாருக்குமே கோஹோஸ்ட் கொடுக்க முடியல. கோஹோஸ்ட் கொடுத்தா அந்த இடத்துல வந்து நாட் அலோட் மோர் தென் 2 கோஹோஸ்ட்னு வருது. என்ன பிரச்சனை தெரியல. இந்த எனக்கு கோஸ்ட் கொடுத்திருந்தாங்க பொன்னியால அக்செப்ட் பண்ண முடியல. பட் ஒரே ஒரு கிளாஸ் என்னன்னா அவங்க பேசுறதுக்கான வாய்ப்பு வந்து தெளிவாவே கொடுக்கப்பட்டுச்சு. நிதானமா தான் எல்லாரும் ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னு நான் நம்புறேன். இதுல என்னன்னா நடுவுல ஒரு இடத்துல ரொம்ப இமோஷனலா வந்து 2 சைடும் போயிடுச்சு. எனக்கு ரெண்டுமே எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன் பிரச்சனை இல்லைன்னா சம்டைம்ஸ் டிபேட் பண்ணும்போது இமோஷனல் பீக்ல போறது இது ரொம்ப நார்மல். நானும் நிறைய தடவை எனக்கும் அது நிறைய தடவை நடந்திருக்கு. ஸோ ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் தட் பிக் ஆஃப் an இஷ்யூ. அவங்க திரும்ப வந்து பேசணும்னா கூட அவங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் ஸ்லாட்ஸ் ஓப்பன்ல இருக்கு. அவங்க தாராளமா வந்து பேசலாம். அவங்க இல்லாத போது அவங்க பேரை வச்சோ அவங்க பேரை வச்சு இங்க பேச மாட்டாங்க. அலோவ் பண்ண மாட்டாங்க. ஹோஸ்ட் அண்ட் கோஹோஸ்ட் அது கண்டிப்பா இங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. இது வெறும் டிபேட் குறிச்சு தான் போச்சே தவிர யாரையும் தாக்கி அதாவது அவங்க கருத்துக்களை நோக்கி மட்டும் தான் எதிர்கருத்து இருந்ததே தவிர அவங்கள ஒரு பர்சன் அவங்கள நோக்கி இல்ல எதிர்கருத்து. அவங்கள தாக்கப்பட்டதாக இங்க அவங்கள தாக்கி யாரும் பேசல. இது தவறா ப்ரொஜெக்ட் பண்ணப்படக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த தெளிவு கொடுக்குறேன். நிஜமாலே ஏதாவது ஓவர் போர்ட் போயிருந்துச்சுன்னா தடுக்கப்பட்டிருக்கும். ஓவர் போர்டு எதுவும் போல எல்லாம் தெளிவா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல கேட்ட கேள்விக்கும் பதிலுக்கும் வந்து சம்பந்தமே இல்லாத மாதிரி இருந்ததுனால அப்போ கோஸ்ட் வந்து நடுவுல வந்து அந்த கேள்வி புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லுங்கன்னு சொல்ல வந்தாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி பேசும்போது குடுக்கால வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது தப்பில்ல. அவங்க பேசும்போது நடுவுல ஃப்ளோ கட் ஆயிடுச்சுன்றதுக்காக அவங்க சொல்லியிருக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. ஆனா கோஸ்டோட இன்டென்ஷன் என்னன்னா கேள்விக்கான பதில் கரெக்டா கேள்விக்கான பதில் கரெக்டா இருக்கணும். தவறான கேள்விக்கு அவங்க பதில் சொல்ற கூடாதுன்றதுதான் அவங்க முன்னிலைப்படுத்தி கேட்டதா நான் நம்புறேன். அருணா அதுக்கு என்ன பண்ணீங்க? அருணா ஆமா ப்ரோ அதுக்காக தான் பண்ணேன் ப்ரோ. ஓகேமா. யாருக்காவது இப்போ நடந்ததுல எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. என்னன்னா இப்ப வந்து பேசிட்டு போயிடுறாங்கல்ல. அப்போ எப்படி நாங்க அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும்? நம்ம பண்ணிடுவோம். இப்போ நடந்த விஷயத்துல யாருக்காவது ஏதாவது குறைகள் இருந்தா லிசனர்ஸ்லயோ இல்ல ஸ்பீக்கர்லயோ யாருக்காவது நடந்ததுல ஏதாவது குறைகள் இருந்தா எதர் மைக் பாயிண்ட் வந்து சொல்லுங்க. இல்லைன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. இல்ல அதுவும் விருப்பம் இல்லைன்னா ஹோஸ்ட் கோஸ்ட்டுக்கு மெசேஜ் பண்ணி சொல்லிடுங்க. இட் வில் பி அட்ரஸ்ட் ஃபார் ஷோர். இத வந்து ஒரு விஷயமா எடுத்து இத வச்சு அவங்கள தாக்கி அதெல்லாம் தயவு செய்து பண்ணிடாதீங்க. அப்புறம் யாராவது அவங்க கருத்துக்களை வச்சுட்டு உடனே போயிடுறாங்கன்னா போகட்டும், பிரச்சனை கிடையாது. இது வந்து அவங்களுக்கான இது அவங்களுக்கான ரெஸ்பான்ஸா நான் எடுத்துக்கல. நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் வச்சு வைக்கப்படுது. அந்த பாயிண்ட்ஸ் வந்து கவுண்டர் ஆகும்போது கீழே இருக்கிற ஆட்களுக்கு அது ரெஜிஸ்டர் ஆகும் இல்லையா? எனக்கு அது போதும்னு நான் நினைக்கிறேன். அது அவங்களுக்கு குறிச்சு அவங்க கேட்கணுன்ற அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அந்த பாயிண்ட்ஸை ரிபட்டல் பண்ணணும்னா பண்ணலாம். அவங்க பேர் எடுக்காம பண்றது பெட்டர்ன்னு எனக்கு தோணுது. இல்ல அவங்க கேட்ட பாயிண்ட்ஸ் படியே அதே பாயிண்ட்ஸ் படியே திரும்பி ரிப்ளிகேட் பண்ணி அதே திரும்ப சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம சைடு இருந்த குறைகள்லாம் அது மாதிரி அவங்க ஒண்ணு சொன்னாங்க. அந்த அவங்க இல்ல, ஆனா நான் அவங்களுக்கு கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப அவங்க தப்பு சொன்னேன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களோட டிஃபென்சிவ் மெக்கானிசம் என்ன இருக்குன்னா தனி எஃப்ஜே இருக்க போட்டோவை எல்லா கமெண்ட்லயும் போடுறாங்க. நான் அதை அவங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நான் அவங்க போயிட்டாங்க, வந்தாங்கன்னா கேட்கறேன். இப்ப கம்ருதீனையும் பார்வதியும் போட்டா இவங்க இந்த போட்டோ எடுத்து போடுறாங்க. இது என்ன மாதிரி அஜெண்டான்னு தெரியல. அவங்கள்ட்ட கேட்கணும்னு இருந்தேன், நான் அவங்க போயிட்டாங்க. ஓகே தேங்க்யூ ஆலன் ப்ரோ. நெக்ஸ்ட் யார் பேசுறீங்க? வீட்டோ நீங்க பேசுறீங்களா? நெக்ஸ்ட் நம்ம ரம்யா பக்கம் திரும்புங்க. ரம்யா வந்து வின்னர் ரம்யா பாருக்கால விழுந்தாங்களாம். அதை பத்தி அப்படியே கொண்டு போயிடலாம். அது மட்டும் என்னன்னு பேசுங்க.
டைட்டில் இதுல வின்னர் இந்த ரம்யா. டாபிக்ல ஓகே, தேங்க்யூ சுபா. இல்ல ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் வைக்கணும். சொல்லுங்க எனக்கு பிட்டு. மேல யாருன்னா பேசட்டும், ஓகேவா? நான் இந்த விஷயங்களுக்கு பின் பாயிண்ட் பண்ணி பேசியிருக்கேன் அப்படின்னு எடுத்து வச்சு பேசினா நல்லா இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்னு, கமருதீன் வந்து மைக்கை கழட்டி வச்சுட்டு பேசுறாருல, அத பிக் பாஸ் நிறைய இடத்துல மைக்கை போடுன்னு சொல்லியிருக்காப்புல. அதை தாண்டி ரொம்ப சீரியஸா வந்து பார்வதி அண்ட் கமருதீன் 2 பேரும் மைக்கு போடுங்கன்னு பல வாட்டி பல இடத்துல சொல்லியிருக்காப்புல, ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு ஆஷா வந்து மைக் விஷயத்துல வந்து இருந்தது இந்த சீசன் தான். அந்த சீசன் இருந்துட்டு நான் இல்லைன்னு சொல்ல, பட் கம்பேர்ட் டு அதர் சீசன் அந்த ஸ்கேல் இருக்குல்ல, அது ரொம்ப ஹையா இருக்கு. ஏன்னா பிக் பாஸ் ரொம்ப டென்ஷன் வராப்புல இந்த மைக் மேட்டர்ல. இப்போ கூட உட்காந்து மதியானமா பேசினாரு, இந்த மைக் எடுத்து போடுங்க அப்படின்னு. மைக்கை கழட்டி வச்சுட்டு பேசுறீங்க. இப்ப எனக்கு இந்த இஷ்யூ இருக்குல்ல, இது ஜென்ரல் இஷ்யூ. அந்த ஜென்ரல் இஷ்யூ நீங்க என்ன பண்றீங்கன்னா, மத்தவங்களும் மைக் போடல, அவங்கள நீங்க ஏன் கேட்க மாட்டேன்றீங்கன்னு சொல்லி நீங்க அதை அப்படியே உடச்சு விட்டுறீங்க. பட் எனக்கு அதுதான் பிரச்சனை. எனக்கு எதுக்கு எதை நீங்க கம்பேர் பண்றீங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை திங்க் பண்ணி பேசணும். நீங்க பிக் பாஸ் வந்து ரொம்ப சீரியஸா வந்து பார்வதி அண்ட் கமருதீன் 2 பேரும் மைக்கு போடுறத பத்தி உட்காந்து ஒரு டீமுக்கு பேசுறப்ப அந்த டீம்ல வந்து சொல்றாப்புல. அப்புறம் நிறைய இடத்துல சொல்லியிருக்காப்புல. எனக்கு தெரிஞ்ச ஒரு உட்காந்து எல்லா மீட்டிங்கும் சொல்லியிருக்காதான்னு தெரியாது, பட் ஆனா நிறைய மீட்டிங் சொல்லியிருக்காப்புல. நான் அதுல பார்த்திருக்கேன். இதை பத்தி எல்லாம் பேசிருக்காங்க கேட்டா பேசல. ஏன்னா இதுக்கு அவங்க ஒரு டூல் வச்சிருக்காங்க. ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு விஷயத்த நம்ம வந்து பண்றோம்னு வச்சுக்கோங்க, ஆப்போசிட்டா இருக்கும் வந்து அந்த விஷயத்த பண்றோம்னா அதே மாதிரி டெம்ப்ளேட் என்ன பண்ணா பார்ப்பாங்க. அது இதையும் எடுத்து ஒன்னா முடிச்சு போட்டு அவங்க செய்யறாங்க. நீங்க அவங்க கேட்க மாட்டேன்றீங்க, எங்களை மாதிரி ஏன் கேக்குறீங்க அப்படின்னு வந்து சேஃப் கேம் ஆடுற வேலை இருக்குல்ல, அது 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 நிறைய பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே, ஓகேவா? இந்த கம்பெனி ஃபேன்ஸ் சொல்ல, பார்வதி ஃபேன்ஸ் தான் பண்றாங்க ஸ்பேஸ்ல. அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சீரியஸாவே. மற்றவங்க பண்ற தப்பையும் இவங்க பண்ற தப்பையும் வந்து அளவுகள் எடுத்து அது இது ஒண்ணு அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சுட்டு போயிடுறாங்க. அது இது ஒண்ணு இல்ல அப்படின்னு யோசிக்கிற பக்குவமும் இருக்கா இல்லையான்னு தெரியல. அவங்களுக்கு தேவை ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட் எடுத்து பிடிச்சிக்கிட்டு இவங்க வந்து இப்படிதான் அப்படின்னு வந்து அதை ரெண்டுத்தையும் ஒன்னா ஈக்குவலேட் பண்ணி பேசுறாங்களே, அந்த மாதிரிதான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப இருக்க கம்பெனி. இன்னும் மேட்ரு, கானா வினோத்தை பத்தி ஏதோ ஒரு ட்வீட் போடுறேன். இப்ப அவங்க ஒரு பேர் சொன்னாங்க, அந்த பர்சன் நான் சொல்லல, அவங்க சொல்லிட்டு போனாங்க. நான் அதை வச்சு பேசுறேன். நான் ஃபுல்லா பேசுறேன், என்ன கண்டென்ட்லாம் நான் மென்ஷனும் பண்ணல. என்னன்னா அவர் வந்து நிறைய ட்வீட் அடிச்சு போட்டிருக்காரு. ஓகே ஃபைன். அவர் அதோட பத்தி ஒரே ஒரு செகண்ட், யாராவது பேசிட்டீங்கன்னா கீழே இருங்க. நிறைய ரெக்வஸ்ட் வந்துகிட்டே இருக்கு, என்னால யாருக்குமே ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ண முடியல ஸ்பீக்கர். நான் போறேன், டாஸ்க் நடக்க போது, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, ஓகே அலன். ஒபிட்டோ பேசுங்க. ஒபிட்டோ இல்ல, எனக்கு இன்னொரு மேட்டர் என்னன்னா, எனக்கு அந்த அவர் ட்வீட் போட்டிருந்தாரு, அரோரா பத்தி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அரோராவோட இஷ்யூ எடுத்து போட்டு அரோரா வச்சு ஒரு ட்வீட் போட்டு எல்லாரும் அரோரா கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, மத்தவங்களை மட்டும் கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு ஒண்ணு போட்டிருந்தாரு. தென் ஓகே ஃபைன். எனக்கு அதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. அதுல கானா வினோத் பேர் மென்ஷன் பண்ணிடுறாரு. இதுக்குதான் கானா வினோத் மாதிரி ஒரு ட்ரஸ்டபுள் ஃப்ரெண்டா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. டிட் யூ திங்க் கம்பெனி என்னைக்குதான் வந்து கானா ட்ரெஸ்டா இருக்கு அப்படியா ஒரு இடத்துல? ஏன்னா ஒரு இடம் பின் பண்ணி சொல்லுங்க, இந்த இடத்துல வந்து நான் வந்து கானா ரொம்ப ட்ரெஸ்டா இருந்திருக்கேன், நான் அவனை பத்தி பின்னாடி பேசல, நான் அவனுக்காக வந்து நிறைய 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 பண்ணியிருக்கேன் அப்படின்னு என்ன ஒன்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது அவங்களால. பட் ஆனா இவங்க அந்த ஷேடோல வாழன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வினோத் நாங்க ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி நாங்க ஃப்ரெண்டாவே பார்க்கல கமுதின். பிகாஸ் ஆஃப் கமுதின் அவர் உள்ள பாக்குறாரு ஃபைன், நினைப்பா. வெளியே இந்த பாக்குற எங்களுக்கு தெரியும் கமுதின் என்ன பேசுறாரு. பின்னாடி போயிட்டு பாதிரி கிட்ட என்ன வினோத்தை பத்தி பேசுறாரு, மத்தவங்க கிட்ட என்ன பேசுறாரு, எங்க என்னென்ன பேசியிருக்காருன்றது எங்களுக்கு தெரியும். பட் ஆனா ஒரு வினோத் கமுதினை பத்தி தப்பா பேசவே வெளியே வரைக்கும். ஆனா அதை ஒத்துக்க மாட்டானுங்க. ஏன்னா அவங்களுக்கு இதுதான் பிரச்சனை. ஒரு விஷயத்த எடுத்து வைக்கணும்னா அதை எடுத்து பூசி மொழிகி இது வந்து ஒண்ணுன்னு சொல்லி சிம்பிளா முடிச்சுட்டு போயிடுவாங்க. இதுதான் இவங்க கிட்ட இருக்க பிரச்சனையே. நான் அதை கேட்கணும்னு நினைச்சேன், வந்தாங்கன்னா திரும்பி இதை கேட்டே ஆகணும். என்கிட்ட வினோத் ட்ரஸ்ட்னு சொல்றீங்க நீங்க, கம்பெனி எந்த இடத்துல இருக்காப்புல, எந்த இடத்துல வந்து அவர் விட்டு கொடுக்காம பேசியிருக்காப்புல அப்படின்ற பாயிண்ட் இருக்குல்ல, அதை எடுத்து வச்சு பேசணும் என்கிட்ட. அதோட விட்டுருங்க, தென் 2 பேருக்குள்ள பிரச்சனை அதெல்லாம் ஃபைன். பட் ஆனா வினோத் மேட்டர் இருக்குல்ல, அதை நான் பேசி ஆகணும் என்கிட்ட. அவன் அடிச்சுட்டு போறப்போ வந்து அவ்வளவு பெரிய இஷ்யூ வரப்ப அவன் லைஃப்னு சொல்லி பேசின ஒரு பர்சன் தான், ஓகேவா? அந்த பர்சனுக்கு ஆப்போசிட்டா இவன் வந்து பல இடத்துல போயிட்டு பார்த்துக்கிட்டே இவன் அப்படிதான், அவன் அடிக்கடி இந்த மாதிரி தான் பண்ணுவான் அப்படின்னு அவன் நிறைய இடத்துல விட்டு பேசியிருக்கேன், ஓகேவா? இது எனக்கு தெரிஞ்சாவும் ஆனா நான் சொல்லுங்க பாதி ஃபேன்ஸ் கிட்ட பேசணும். நான் இவங்க கபடி ஃபேன்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. இல்ல முதல்ல ஆஷ்லே பேசிட்டோம், அதுக்கப்புறம் தான் மூன்லைட் அண்டர்ஸ்டாங்க. ஆஷ்லே பேசிருங்க, அதுக்கப்புறம் மூன்லைட் பேசிட்டோம். தேங்க்ஸ். எனக்கு ஸ்பீக்கர் கொடுத்து தேங்க்ஸ். நான் ஒரு லிஸ்னரா தான் வந்தேன். எனக்கு என்னன்னா, நான் கமருதன் ஃபேன்ஸோ இல்ல பாரு ஃபேன்ஸோ எனக்கு நியூட்ரலா எனக்கு கேட்க பிடிக்கும். பட் ப்ராப்ளம் என்னன்னா, எனக்கு டிபேட் ரொம்ப பிடிக்கும். பட்
இப்போ சாரி ஐம் யூசிங் மூன் லைட்ஸ் நேம் பிகாஸ் அவங்க பேச ஆரம்பிக்கும் போது தான் நான் உள்ள வந்தேன். மேடம் நீங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வச்சிடுறீங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஒன் பாயிண்ட் நீங்க டிபேட் பண்ணீங்கன்னா லிசனருக்கும் கேட்கறதுக்கு வந்து சுவாரஸ்யமா இருக்கும், புரிஞ்சுப்பாங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவும். பட் ப்ராப்ளம் என்னன்னா நீங்க வந்து அப்படியே ஒரு டக்கு ஒரு ரயில் வண்டி மாதிரி நீங்க அப்படியே சொல்லிட்டு போயிடுறீங்க. ஆஹ் அதுல வந்து எங்களுக்கு புரிய மாட்டேங்குது நீங்க எந்த பாயிண்ட் நல்லா சொல்ல வரீங்கன்ட்டு. அண்ட் இது வந்து விஜய் டிவி வந்து இது வந்து கிட்ஸும் பாக்குறாங்க. நீங்க டிஃபரெண்ட் நீங்க ஓகே கமருதன் ஒரு நல்ல பிளேயர் தான், பட் அவர் பண்ற செயல்கள்லாம் வந்து நீங்க சொல்ல முடியுமா இந்த மாதிரி கிட்ஸ் எல்லாம் பார்க்கலாமா, அவர் எப்படி பிஹேவ் பண்ணாரு அதுவும் நீங்க சொல்லணும். ஒரு பாயிண்டா நீங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா எங்களுக்கு கேட்கறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நீங்க பேசுறதுக்கும் இட் வில் பி டிபேட்டபிளா நல்லா இருக்கும். அது சொல்லதான் நான் வந்தேன். ஏன்னா ஒரு கண்ட்ரோலே இல்லை, எல்லாம் ஃபுல்லா ஒரு 100 பாயிண்ட்ஸ் நீங்க வச்சுட்டு நீங்க வெளில போயிடுறீங்க. எதிர்க்கிறதுங்க வந்து என்ன பேசணும் கூட அவங்க மறந்து போயிடுறாங்க. நீங்க ஒரு பாயிண்டா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கு வந்து ஆப்போசிஷன் வந்து டிஃபெண்ட் பண்ணாங்கன்னா எங்களுக்கும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் பாயிண்ட் வச்சதுக்கு. மூன்லைட் பேசுங்க. வந்து எல்லாரும் சொன்னீங்க 10 பாயிண்ட் அப்படி வச்சுட்டு போயிடுறீங்கன்னு. நான் வந்து வெளியில போகணும்னு என்னோட இது இல்ல. எனக்கு வந்து அத்தனை வாட்டி வெளியில தூக்கி போட்டுட்டு இருக்கு. சரிங்களா? சோ அதுதான் நடந்துட்டு இருக்கீங்க. நான் கிட்டத்தட்ட 10 வாட்டிக்கு மேல போயிட்டு வந்துட்டு இருக்கேன் நானு. சோ இல்ல இல்ல குரூப்லயும் கேட்டுட்டு இருக்கீங்க. யாராவது ஸ்பீக்கர் வாங்க. மூன்லைட் அவங்க என்ன சரி ஓகே. சொன்னாங்கன்னா மொத்தமா நீங்க ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் வச்சிடுறீங்க, அது வந்து ஆன்சரபிளா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. மத்தவங்க பாயிண்ட்ஸ் மறந்து போயிடுறாங்க. சோ கீழே இருக்கிற லிசனருக்கு வந்து அதுக்கான ஆன்சரும் கிடைக்க மாட்டேங்குது, என்ன பேசுறோம்னு புரிய மாட்டேங்குதுன்னு தான் அவர் வந்து அந்த பாயிண்ட் வச்சுட்டு போயிருக்காரு மேல. ஓகே நான் பேசட்டுங்களா? சோ அப்பவே வந்து நான் கரெக்டா உள்ள வந்த போது என்ன நடந்ததுன்னா, அரோரா இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. கமருதீன் என்ன பண்ணியிருக்காருன்னு ஒரு கொஸ்டின் இருந்தது. சரிங்களா? நான் உள்ள வந்த போது அதுதான் நடந்துட்டு இருந்தது கரெக்டா. அதுக்கு தான் நான் ஆண்ட்ரைஸ் பண்ணேன். எனக்கு இதுதான் அப்ப வந்து நான் வந்து அவர் என்னென்ன பண்ணாருன்னு அதை தாங்க சொல்ல முடியும். வீக் 1, வீக் 2, வீக் 3 அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு அங்க பாயிண்ட் சொன்னேன். வந்து ஏன் கண்டினியூஸா பேசுறீங்கன்னா, வந்து அவர் அத்தனை பாயிண்ட் பண்ணியிருக்காரு. அதுதான் பேசிட்டு போனேன். வேற ஒண்ணுமே இல்ல. வந்து எனக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும் அதெல்லாம் இல்ல. நீங்க வந்து கேட்ட பாயிண்ட்டுக்கு நான் பதில் சொன்னேன். வேற எதுவுமே இல்ல. அப்புறம் வந்து ஏன் வந்து வரிசையா பேசுறீங்க? இதுதான் காரணம். வேற ஒண்ணுமே இல்ல. அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு? வீக் 1ல இதெல்லாம் பண்ணியிருக்காரு. வீக் 2 இது பண்ணியிருக்காரு. சோ நான் வந்து எந்த இடத்துலயுமே அதாவது சில இடத்துல வந்து அப்போ குரூப் டாஸ்க்னா வந்து அவரு ஒண்ணுமே குரூப் டாஸ்க்னா குரூப்ல எல்லாரும் சேர்ந்து தாங்க பண்ணுவாங்க. அதுல அவர் இன்வால்வ்மெண்ட் இல்லன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்ப குரூப் டாஸ்க்ல வந்து வின் பண்ணா வந்து பிரைஸ் கொடுக்க மாட்டாங்களா? குடுக்குறாங்கல்ல. அதே மாதிரி தானே வந்து அருணா ஒரு 2 மினிட்ஸ் பார்த்து கூட நான் வந்துடுறேன். அருணா இருக்கியா? அருணா இருக்கேக்கா 2 மினிட்ஸ் நான் வந்துடுறேன். மூன்லைட் நீங்க பேசுங்க. ஓகேக்கா. சோ அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வரேன். சோ வந்து அப்புறம் வந்து யாரோ இப்ப கரெக்டா நான் வந்த போது வந்து வினோத் வந்து கேட்டுட்டு இருந்தாரு. சோ வந்து நான் கேக்குறேன், அவர் வந்து வினோத் வந்து கமருதீனை பத்தி தப்பா பேசுனது இல்லையா? யாரு கேட்டீங்க எனக்கு தெரியல. யாரு நான் ஒபிட்டோ பேசுறேன். நான் இன்சூரன்ஸ் பண்ணேன். இப்போ இன்சூரன்ஸ் சொல்லுங்க நீங்க வேணாம் கடிக்கல நான் சொல்றேன். சோ வினோதும் கமருதீனை வந்து பேசியிருக்காரு, திட்டி இருக்காருன்னு தான். ஏன்னா வந்து அன்னைக்கு வந்து அந்த ஒரு கண் இஷ்யூல வந்து பார்வதிக்கு வந்து அவ வேணும் ஏதோ வந்து அவர் சொல்லிட்டாரு பார்வதி பத்தி. இவர் வந்து கேட்டாரு ஏன் பார்வதி மேல கண்ணு அடிபட்டு இருக்கு, அது ஏன்டா இப்படி பண்றான்னு கேட்டதுக்கு அவர் ஒரு பேட் வேர்டு பேசினாரு. சரிங்களா? ஹிந்தியில இருக்கிற பேட் வேர்டு. அதுக்குதான் அவர் டென்ஷன் ஆகி ஏன் இப்படி பேசுறான்னு கேட்டாரு. அதுக்கு இமீடியட்டா என்ன சொல்றாரு, நான் அம்மா மேல ப்ராமிஸா நான் பேசலன்னு சொன்னாரு. அப்புறம் அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. அடுத்த நாள் காலையிலேயே வந்துட்டு அவர் சொன்னாரு வந்து இல்ல எனக்கு அது பேட் வேர்டுன்னு தெரியலன்னு சொல்லி வியனா கிட்ட வந்து இது அப்படின்னா இப்படி மீனிங்கா, எனக்கு தெரியாது இது பேட் வேர்டுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரிங்களா? அப்புறம் அதுதான் சொல்றேன், அவர் வந்து அங்க அவர் திட்டவே இல்லன்னு சொல்ல முடியாது. அவரும் சில இடத்துல விட்டு கொடுத்திருக்காருன்னு அவரை. சோ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ல வந்து அடிச்சுக்கிறாங்க புடிச்சுக்கிறாங்க, அதுதான் நடக்குது. அப்போ அன்னைக்கு வந்து அவரு இந்த என்னது அந்த நான் அப்படி கேட்கல. நான் சொன்ன வார்த்தையை நீங்க அப்படியே மாத்துறீங்க. நான் சொன்ன அப்படி கிடையாது. நான் சொன்னது பார்வதி கிட்ட போயிட்டு இன்னொரு பத்தி பேசினால ஒரு வார்த்தை, அது நீங்க கேட்டீங்கன்னு தெரியாது. அந்த டைனிங் டேபிள் இந்த பக்கம் சேர் போட்டு உட்காந்துருக்கப்ப வினோத்துக்கும் பாரதி சண்டை வரும். சண்டை வரப்ப பாரதி கிட்ட கமலி சொல்லுவாப்புல. அதே மாதிரி வியனா கிட்ட போய் உட்காந்து பேசுறப்ப கும்பலா வினோத்தை பார்த்தா அவர் சொல்லுவாப்புல. ஓகேவா? இந்த மாதிரி இன்னொருத்தர் கிட்ட போய் வினோத் வந்து சொல்லியிருக்காரு அது மாதிரி நான் கமலி பத்தி தப்பா அது சொல்லுங்க. நான் அப்படிதான் கேட்டேன் உங்ககிட்ட.
அதுதான் சொல்றேன். அந்தந்த இடத்துல அவர் அதாவது புட்டோன் பண்ணிட்டு அவன் அப்படிதான்ப்பா. அவன் அப்படிதான் விடுங்க. அவன் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பான். அப்படிதான் சொல்றாரு. சரிங்களா? அதேதான் வந்து இவங்களும் பண்றாங்க. அதாவது இவர் மட்டும் பண்றாருன்னு சொல்லாதீங்க. அவரும் பண்றாரு. எல்லா இடத்துலயும் வந்து நான் கேக்குறது இன்சிடென்ட் வைஸ் சொல்லிக்கிறேன். நான் உங்ககிட்ட இன்சிடென்ட் எடுத்து வச்சேன். இந்த மாதிரி பேசிருக்காரான்னு சொல்லுங்க எனக்கு சொல்றேன். ஒரு இன்சிடென்ட் நீங்க காட்டுங்கன்னு சொல்றேன். சரி, அவர் என்ன பேசினாருன்னு கரெக்டா சொல்லுங்க. இப்ப பார்வதி கிட்ட உட்காந்து பேசுறப்போ அந்த சேர்ல எப்ப உட்காந்து பேசும்போது வினோத் ஐ மீன் இப்ப இல்ல ஒரு 4th வீக் நினைக்கிறேன். அந்த ஒயிட் கலர்ல வரதுக்கு முன்னாடி பார்வதிக்கு அவருக்கு ஒரு சண்டை வரும். சேர்ல உட்காந்துட்டு இருப்பாரு. அவர் கிச்சன்ல இருப்பாரு. கிச்சன்ல இருந்து பார்வதி கிட்ட நந்து வந்து சண்டை போடப்பல சும்மா வந்து என்கிட்ட நோண்டாப்ப அப்படின்னு சொல்றப்ப பார்வதி கிட்ட அவர் சொல்லாப்புல என்ன சொல்லுவாருன்னா அவன் அப்படிதான் அவன் சரியா லூஸ் அவன் அப்படிதான் லூஸ் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொன்னாப்புல காமெடி. இது ஒண்ணு. ரெண்டாவது வீணா கிட்ட பேசிட்டு இருக்கப்ப பொறிக்குன்னு சொன்னான். ஐ மீன் பொறிக்குன்னு சொன்னாப்புல சொன்னது அவர் தான் அந்த வார்த்தையை. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதே வினோத் இவனுக்கு கம்ப்ளீட் வரப்ப அவன் லைஃப் லாங் பேசியிருக்காப்புல ஓகேவா சண்டை போடுறப்ப. ஆனா இதே கமருதீன் வினோத்னு வரப்ப அவனை பொறுக்கின்னு பிராண்ட் பண்ணியிருக்கான் ஓகேவா. இதுல எங்க ட்ரஸ்ட் வரும் அது சொல்லுங்க என்கிட்ட. சரி, நான் போய் கேட்கட்டுங்களா? இதே வினோத் அங்க வந்து குரூப்பா உட்காந்து அமித் பிரஜன் எல்லாம் உட்காந்துட்டு இருக்க போது அவன் அப்படிதாங்க ஏதாவது லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருப்பான்னு இதே வினோதே சொல்லியிருக்காரு. சரிங்களா? வந்து அவர் மட்டும் பின்னாடி அதாவது என்னன்னா இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா உங்க ஃபேண்டம் அதாவது உங்களுக்கு அவர் பிடிச்சிருக்கனால அவர் பேசுறது மட்டும் நீங்க நோட் பண்றீங்க. இங்க வந்து அதேதான் அங்கேயும் நடக்குது. அவரும் தான் சொல்லு ஒதுக்கின்னு சொல்றதும் நீங்க எப்படி அவன் அப்படிதான் சொல்றதும் எப்படி நீங்க ஒப்பிடுறீங்கன்னு தெரியல எனக்கு. ஒதுக்கின்னு சொல்றாரு அவரு. அது எப்படி பொதுக்கின்னு ஒப்பிட்டு நான் சொல்லட்டுமா? இதே கம்பெனி சண்டை போடுறப்ப போயிட்டு அவன் பொதுக்கிங்க அப்படி சண்டை போட சொன்ன எப்படி இருக்கும் உங்களுக்கு? அப்ப ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து ஒரு பேட் வேர்ட் சொல்றாரு வந்து அப்ப அது ஓகேங்களா? அப்ப அதையும் அவர் பிராண்ட் பண்றதானே? அப்படி வச்சுக்கிட்டா அப்ப அவரும் அது பிராண்ட் பண்றதா தானே அர்த்தம்? எனக்கு கூட தான் மலையாளம் தெரியாது. நான் மலையாளத்துல கேட்டாத பேசினா எனக்கு புரியல. அவர் எத்தனை ஹிந்தி பாட்டு பாடுறாரு. சரிங்க, அது வந்து நான் ஒண்ணு கேக்குறேன். சரிங்க, நான் ஒண்ணு கேக்குறேன். அவர் வந்து தப்பு அது வந்து இது இல்லனா அப்பவே நான் பேசவே இல்ல, நான் எதுவுமே பேசல. அவங்க அப்படி ஒரு வேர்டே யூஸ் பண்ணலன்னு சொன்னாரு. ஒரு கெட்ட வார்த்தை பேசினா எந்த கெட்ட வார்த்தை பேசணும்னு சொல்லணும். ஓகேவா? நீ இந்த வார்த்தை பேசுன அப்படி சொல்லியிருந்தா அந்த இடத்துல அவர் சண்டை போட்டதே அந்த ஒரு பாயிண்ட் கோசம் தான். சரிங்களா? ஏன்டா இப்படி இப்படி பேச கெட்ட வார்த்தை பேசணும்னு சொன்னீங்களா? நீங்க அந்த கெட்ட வார்த்தையை நீங்க கோட் பண்ணணும். நீங்க மாதிரி ஹிந்தியில கெட்ட வார்த்தை பேசுனீங்க, அது ஹிந்தி கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லிருக்கணும். அது சொல்லாம நீங்க வந்து கெட்ட வார்த்தை பேசணும் ஜெனரலா சொன்னா அந்த 10 வார்த்தை பேசியிருக்கான். அந்த 10 வார்த்தை எந்த கெட்ட வார்த்தை அவன் எடுத்துப்பான்? அப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்களா 10 வார்த்தை கெட்ட வார்த்தை பேசியிருக்காருன்னு? நான் சொல்றது புரியல உங்களுக்கு? 10 வார்த்தை பேசியிருக்கான். 10 வார்த்தைல அவன் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணல தமிழ் வார்த்தையில. அவங்க தமிழ்ல வந்து கெட்ட வார்த்தை பேசுன்னு சொல்றாங்க. ஹிந்தியில பேசினா ஆமா நீங்க ஹிந்தியில பேசுனீங்க ஒரு வார்த்தை அது கெட்ட வார்த்தைன்னு சொல்லியிருந்தா அங்கேயே அவன் அதை ஒத்துக்கிட்டு இருப்பான். ஓகேவா? பட் ஆனா நீங்க அது கோட்டை பண்ணலையே. நீங்க அதுதான் அவர் சொல்றாரு. இதுக்கோசம் எதுக்கடா இவ்வளவு ட்ரிகர் ஆறான்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து டென்ஷன் ஆறாரு. சரிங்களா? அந்த இடத்துல வார்த்தை நானு சொல்லியிருப்பாப்ல அவரு. அவர் அப்படி சொல்லவே இல்லையே. நான் வந்து அம்மா சத்தியமா எதுவுமே பேசலன்னு சொன்னாரு. அதுக்குதான் வந்து அதுக்கு அடுத்த நாள் வீணா கிட்ட வந்து பேசுறப்ப என்ன கெட்ட வார்த்தை பேசுன்னு கேக்குறப்ப ஹிந்தியில இந்த மாதிரி சொல்லிருப்பீங்க சொல்றப்ப எனக்கு அது ஹிந்தியில கெட்ட வார்த்தை தெரியாதுன்னு சொல்லிருப்பாப்ல. ஓகேவா? அப்ப நீங்க ஒரு இன்சிடென்ட் கோட் பண்றப்ப இது ஹிந்தியில கெட்ட வார்த்தை பேசுறீங்கன்னு சொல்றப்ப தென் நீ செட் அந்த கெட்ட வார்த்தை எனக்கு தெரியாதுன்னு சொல்றப்ப அதை முன்னாடியே பண்ணியிருந்தா அந்த பிரச்சனை இருந்திருக்காருன்னு சொல்றேன் நான். புரியுதா உங்களுக்கு? அவருக்கு அது தெரிஞ்சுதான் பேசியிருக்காருன்னு இவரு நினைக்கிறாருங்க. புரியுதுங்களா? கமருதீன் என்ன நினைக்கிறாரு? அவரு அந்த ஒரு வார்த்தை விடுறாரு. சரிங்களா? அந்த ஈவினிங் அந்த ஹால்ல உட்காந்துட்டு இருக்க போது அவர் அந்த வார்த்தை விடுறாரு. அதுக்கு உடனே இவர் ட்ரிகர் ஆறாரு. ஏன் இதுக்கோசம் இவ்வளவு ஐப் ஆகுறான்னு. சோ அவருக்கு என்ன நினைக்கிறாருன்னா இவர் தெரிஞ்சுதான் பேசியிருக்காருன்னு. அடுத்த நாள் வந்து வியனாட் அப்படி சொல்லும் போதுதான் அவருக்கு தெரியும் ஓ இது உனக்கு கெட்ட வார்த்தைன்னு தெரியாதானா. அப்புறம் இவர் என்ன பண்ணாரு கமருதீன் சரி விடு மச்சான் ஓகேன்னு சொல்லிட்டு ஏன் பேசிக்கலையா 2 பேரும்? அதுதான் நான் சொல்றேன். சோ வந்து இவங்க பண்ணதையும் அவங்க மன்னிச்சிடறாங்க. அவங்க பேசிக்கிட்டாங்க. அது நிறைய இடத்துல மறைச்சிட்டு அவரும் திடீர்னு பேச ஆரம்பிச்சிட்டாப்ல. எனக்கு இதுல பிரச்சனை அது கிடையாது. அதுதான் நான் சொல்றேன். கமருதீனுக்கும் அப்பதானே தெரியும் அவருக்கு கெட்ட வார்த்தைன்னு மீன் பண்ணி பேசலான்னு. நீங்க என்ன சொல்றீங்க? அவர் ஒரு நிமிஷம் நிறைய இடத்துல கமருதீன் காப்பாத்திருக்காப்ல. அது இல்லன்னு சொன்னீங்களா நீங்க வினோத்? ஏன் கமருதீனும் நிறைய இடத்துல நின்னு இருக்காரு வினோத் கோசம். எங்க சண்டை போனாலும் வாமத்தான் இழுத்துட்டு வந்துடுறாருல. எங்க நின்னு இருக்காப்ல சொல்லுங்க. எல்லா இடத்துலயும் இப்ப ரீசெண்டா நேத்து கூட ஏதோ சண்டை வந்துட்டு இருந்த போது இவரு தான் இழுத்துட்டு வந்துடுறாரு. அன்னைக்கு பால் சண்டைக்கு இவர் போயிட்டு இருந்தாரு உள்ள நடுவுல இவரும் தான் இழுத்துட்டு வர்றாரு. 2 பேருமே அங்க நிக்கிறாங்க தாங்க. நீங்க வந்து சும்மா என்ன சொல்றீங்கன்னா வினோத் மட்டும் தான் நிக்கிறாருன்னு சொல்றீங்க. அவரும் தான் நின்னு இருக்காரு ஈக்குவலா. அந்த கெட்ட வார்த்தை நிக்கல கமருதீன்.
போய் பொறுக்கின்னு சொன்னாப்ல. அவருக்கு மேல சொல்லி அவருக்கு அந்த டைம்ல ஆல்ரெடி ட்ரிகர்ல இருந்தாரு. அதனால வந்து அவர் சொன்ன உடனே அவருக்கு கோவம் வந்துருச்சு. ஏங்க எல்லாரும் ஒரே டைம் வந்து என்ன சாந்த சொரூபியா இருக்க முடியுமா? ஏன் வந்து இவரு டென்ஷன் அப்ப ஆவறது அப்ப இல்லையா? அப்ப இப்போ அப்ப நீங்க எவ்வளவு இடத்துல இவர் வார்த்தை விடுறாரு. எவ்வளவு இடத்துல வினோத் வந்து வார்த்தை விடுறாரு. அந்த வார்த்தை விடும்போதெல்லாம் இவர் தானே என்ன விடு வார்த்தை? மச்சான் அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னு சொல்லி கூட்டிட்டு வர்றாரு. அதெல்லாம் இல்ல அவர் தெரியாம பண்ணிட்டாரு. ஏன் எத்தனையோ வாட்டி கம்ருதன்னு போய் நின்னு இருக்காருல்ல. நான் இப்ப ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். நேத்து அந்த எந்த இடத்துல கேப்டன்சி ஏதாச்சும் சொல்லுங்கன்னு சொல்றேன். ஏங்க அன்னைக்கு நோட் பண்ணுங்க. இப்போ ரீசன் நான் இன்டர் பண்ண சாரி. ஒருத்தரா பேசுங்க. ஓவர்லாப் ஆகுது. நீங்க சொல்ற பாயிண்ட்டும் புரியாது. அவங்க சொல்ற பாயிண்ட்டும் புரியாது. ஒரு பாயிண்ட் எடுத்து வைங்க. அவங்க பதில் சொல்லட்டும். அப்புறம் நீங்க பேசுங்க. ஏன்னா இன்னும் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க. ஏகஸ்லாம் பேசல. ஊல்ஃப் பேசல. ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. அவங்க பதில் சொல்லட்டும். ஆபிட்டோ அப்புறம் இங்க இப்போ ரீசெண்டா அந்த வந்து அந்த ஸ்டிக் நிக்க வைக்கிற டாஸ்க் இருக்குது. அதுல வந்து அவர் விட்டுட்டாருன்னு 10 வாட்டி வினோத் வந்து சொல்லி என்னடா இத கூட உனக்கு பண்ண தெரியலையா? ஒரு ஃப்ரெண்டா இருந்தா என்ன பண்ணணும்? அந்த இடத்துல நிக்கணும். சரி மச்சான் பரவாயில்ல தேத்திக்கலாம். இதெல்லாம் என்ன மேட்ரான்னு இவர் ஏன்டா இது கூட உன்னால பண்ண தெரியலையான்னு வந்து அவர்கிட்டயும் சொல்லி பின்னாடி அமித் கிட்டயும் பேசுறாரு, பிரஜன் கிட்டயும் பேசுறாரு. இது என்னது இது கூட இவன் பண்ண தெரியலன்னு சொல்லி அதுக்கு ஒரு டெக்னிக் சொல்றாரு. இப்படி பண்ணிருக்கணும். ஏங்க நான் சொல்றேன் அங்க 4 பேர் போனாங்க. அதுல வந்து சரி எஃப்ஜே நல்லா பண்ணிட்டாரு. அதுக்கு விட இன்னும் அந்த அத்தனை பேர்ல இவர் தான் 18 நிமிஷத்துல முடிச்சாரு. அங்க போனவங்க வந்து பிரஜன் நான்லாம் சூப்பரா பண்ணிருவேன், நல்லா டாஸ்க் பண்ணிருவேன்னு சொன்னதுனால அவரால் ஒரு இது கூட நிக்க வைக்க முடியல. அவர் 3 நிக்க வச்சாரு அவ்வளவுதான். விக்ரம் நல்லா டாஸ்க் சூப்பரா நான் இது பண்ணிடுவேன் அது பண்ணிடுவேன்னு சொன்னாரு. அவர் வந்து ஒண்ணு கூட நிக்க வைக்க முடியாம அவ்வளவு நேரம் திணறிட்டு இருந்தாரு. சோ ஒரு ஃப்ரெண்டா அந்த இடத்துல அவர் என்ன பண்ணிருக்கணும் ஆக்சுவலா சரி விடு மச்சான் பாத்துக்கலாம் இதெல்லாம் ஒரு மேட்டரா அதுக்குதான் வந்து அவர் அன்னைக்கு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப என்ன பண்ணாரு இவரு திரும்பி இத என்னடா இது பண்ண தெரியலையான்னு சொல்லிட்டு இருந்தாரு அந்த இடத்துல. அது எப்படிங்க கரெக்ட் நான் கேக்குறேன். அப்படி சொல்லலையே. அப்படிதான் சொன்னாரு. எனக்கு அந்த கேம் இருந்தா நான் இப்படி விளையாடி இருப்பேன். எனக்கு அது இல்ல அதுக்குதான் வந்து கமருதீன் வந்து அழுதாரு. வந்து என்னடா நீ கூட என்ன புரிஞ்சுக்கல என்ன இப்படி புரிஞ்சுக்கலன்னு சொன்ன உடனே அவர் வந்து ஒரு இது இவரு வினோத் வந்து இப்படி பண்ணி இருக்கணும்டா இப்படி புடிச்சிருக்கணும் அப்படி ஹோல்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்குதான் வந்து கமருதீன் என்ன சொன்னார்னா நீ சொல்ற இது ஸ்ட்ராட்டஜி ஓகேடா ஆனால் அங்க போய் வேற மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் மறுபடியும் அதவே வந்து இவர் கமருதீன் இல்லாத போதும் அவர் பின்னாடி இது மாதிரி அவன் லூஸ் மாதிரி பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு சொல்லி பேசிட்டு இருந்தான். அவன் இப்படி பண்ணிட்டான் விட்டுட்டான்னு 10 வாட்டி பின்னாடி பேசிட்டு தான் இருந்தாரு. அவர் கமருதீன் ஒரு வாட்டியாச்சும் வினோத் பண்ண இந்த கேம் மிஸ்டேக்கை எப்படியா பேசியிருக்காருங்களா? அதாவது இவர் பேசுறது மட்டும் தப்புன்னு சொல்றீங்க அதுதான் எனக்கு புரியல. அவரும் ஈக்குவலா பேசுறாங்கதான். நான் திரும்பியும் சொல்றேன் எந்த இடத்துலயுமே வந்து கமருதீன் சண்டை போடுறப்ப பொறுக்கின்னு அவர் கமருதீனை வந்து வினோத் பேன் பண்ணி ஏறிட்டு இது வரைக்கும் காலகட்டத்துல நான் எடுத்து வச்சு நீங்க திருப்பி அந்த வேர்டுக்கு போறீங்க. ஆமாங்க ஒருத்தனை பார்த்து நீ பொறுக்கின்னு சொல்றப்ப நான் ஃப்ரெண்டா இருந்தா பொறுக்கின்னு சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்டவ அவன் சண்டை போட்டான்னு எனக்கு புரியும். கமருதீன் நிறைய சண்டை போட்டுருக்கான். சண்டை போட்டப்ப மச்சான் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கான்டா அவன் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறான் ஃப்ரெண்டு. பட் ஆனா அவனை போய் பொறுக்கின்னு பேசலாம் பத்தியா அவன் ஃப்ரெண்டு கிடையாதுன்னு நானு. சரி நீங்க பொறுக்கின்னு சொல்றீங்க அவன் பொண்ணுங்க வச்சு விளையாண்டு இருக்கான்னு சொல்றாரு. அப்ப வந்து அது மட்டும் பிராண்டிங் இல்லீங்களா? அதே வினோத் அதுதாங்க இப்போ நீங்க பொறுக்கின்னு சொன்னதுக்கு உங்களுக்கு கோவம் வருதா? சரிங்களா? அப்ப வந்து நாங்க இங்க எத்தனையோ நெகட்டிவ் ட்வீட்ஸ் அவர் பண்றதெல்லாம் பாக்குறோம் நாங்களும் வினோத் பண்றத. அப்ப வந்து அது பொறுக்கி தானங்க. அதாவது அவருக்கு அது சும்மா வாயில வந்திருக்கிற தோணி இருக்குது. அப்ப அதே மாதிரி இவரும் ஏன் பொண்ணுங்களை வச்சு விளையாடுறேன்னு அவர் கேக்குறாரு. அப்ப அது வந்து கரெக்டாங்களா சொல்லுங்க? அவர் அப்படியே டைரக்டா சொல்றாரு. அப்ப அது உங்களுக்கு பொறுக்கி வந்து பிராண்டிங்கா? அப்ப பொண்ணுங்க சொல்றது பிராண்டிங் தானுங்க. ஒரு நிமிஷம் இப்ப ஒத்துக்கிறீங்களா? அதாவது அவன் அப்படிதான் விளையாடுறான்னு சொல்றீங்க. அப்ப நாங்க சொல்லுவோம் வினோத் அப்படிதான் விளையாடுறான்னு நாங்க சொல்லுவோம். கமருதீன் ஆர்மியோ கிடையாது. அவங்க பாயிண்ட் மட்டும் அப்படி சொல்லணும்னா கமருதீன் வந்து அவர் வினோத் சொன்னதெல்லாம் கேட்டாங்களா? ஒரு ஃப்ரெண்டா சொல்றாங்க மைக்க நீ போட்டுக்கோ இப்படி பேசாத மச்சான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் வந்து கமருதீன் கேட்டாங்களா? ஏங்க இப்படி பேசணும்னா நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பேசலாம். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல ஒண்ணு போய் சொல்லிக்கிறேன். பார்வதி கிட்ட போய் தனியா உட்காந்துக்கிட்டு நீங்க பண்றது ரொம்ப தப்பா இருக்கு 2 பேரும் பண்ணாதீங்கன்னு சொல்லிருக்காப்ல. அவர் நினைச்சிருந்தா போய் கமருதீன் பண்றது அப்படியே சரின்னு சொல்லிட்டு போயிட்டு முடிச்சிருக்கலாம். பட் ஆனா அவன் உட்காந்து சொன்னாப்ல போயிட்டு நீங்க உங்களுக்கு 2 பேரும் 1 நிமிஷம் வெளியே பண்ணிக்கோங்க அது பாக்கிறது நல்லா இல்ல அவன் கேம் ஸ்பாயில் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆசா ஃப்ரெண்டா சொல்லியிருக்காப்லையா சொல்லாம இருந்தாப்லையா? இந்த மாதிரி பல இன்சிடென்ட் இருக்கு எடுத்து வச்சு பேச நானு. நான் பேசலாமா? உங்க பாயிண்ட் முடிஞ்சதுங்களா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நீங்களும் வெயிட் பண்ணுங்க. இன்னும் 2 பேர் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. இல்ல ஆக்சுவலா ஆபிட்டோ கேட்ட பாயிண்ட்க்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனாலதான் அவர் வந்து சொன்னாரு வந்து நீங்க பேசிட்டீங்க. நீங்க இல்லங்க இப்ப அவர் ஒரு பாயிண்ட் வச்சாருங்க. அதனாலதாங்க கேக்குறேன். வேற ஒண்ணுமே இல்லைங்க. அவர் பாயிண்ட் வச்சாரு அதுக்கு நான் கேக்குறேங்க.
நீங்க கண்டினியூவா நீங்க மட்டும் தான் பேசிட்டு இருக்கீங்க ரொம்ப இல்ல நேரமா. நான் நான் பேச வேணாம்னு ஒரே சொல்லல. நிமிஷம் அவருக்கு நான் கை தூக்கி நான் ஒரு உள்ள நிமிஷம் வெயிட் வந்தேன். பண்ணுங்க. அப்ப கொஞ்சம் வெயிட் நடுவுல வந்து பண்ணுங்க. ஆபிட்டோ உள்ள வந்தாரு நான் பேசிட்டு இருக்க போதே. அப்ப வந்து இவரு இல்ல இல்ல அது இல்ல. முன்னாடியே அவர் வந்து அவங்க சொல்லிட்டு போனதுல இது ஒரு கொஸ்டின் இருக்கு. அவங்க வந்த பிறகு கேக்குறேன்னு சொன்னாங்க. அதான் நான் ஈவன் வந்தேன் அவங்க தான் இவ்வளவு நேரமும் பேசாம வெயிட் பண்ணிருக்காங்க. சொல்றது புரிஞ்சுக்கோங்க. பாருங்க. நான் நிறைய நேரம் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கேன். நீங்க இன்னும் பேசலாம். நான் வெயிட் பண்ண உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பா. நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ரெண்டு பேரு. ஏன்னா ஏகேஷ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கதை போமா ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. அவங்க பேசினதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. நான் உங்களுக்கு டைம் எனக்கு கொடுக்குறேன். ஒரே ஒரு பாயிண்ட் தான் அருணா. எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான். கம்ருதீன் வந்து லேடிஸை வச்சு தான் கேம் விளையாடிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு வேற எந்த கேமும் விளையாடல. ஆக்சுவலி கதைப்போமா சொல்றது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வேற யாரோ அட்ரஸ் பண்ணிருந்தாங்க. யார் பண்ணிருந்தாங்க? இல்ல எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான். நான் இந்த ப்ரோமோ பேசணுமா? சொல்லுங்க. அப்புறம் ஒண்ணு இல்ல, சின்னது. நீங்க எல்லாம் கம்பெனி பாஸ்ட் எல்லாம் பேசுனீங்க. எனக்கு இந்த ப்ரோமோ 3ல வந்து பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா, கமருதீன் பார்வையில வந்து வினோத் எங்கெல்லாம் ஒரு கேப்டனா நீ சொல்லி நான் கேட்கணுமா அப்படின்ற மாதிரி தான் அது எனக்கு பார்க்கும்போது தோணுச்சு. ஏன்னா நேத்துமே வந்து பிக் பாஸ் வந்து ஏதோ ஒரு இதுல பேசிட்டு இருக்கும்போது தூங்காதீங்க நாமினேஷன் நினைக்கிறேன் ரிசல்ட் சொல்லும்போது தூங்காதீங்கன்னு சொல்லும்போது கமருதீன் வினோத் வந்து ஒரு ரோடா தான் பேசினாங்க, நீ பேசாதன்ற மாதிரி. பட் இப்பயுமே வந்து அது உட்காருன்றது அதை ஒரு காரணம் எடுத்து இந்த ஃபைட் ஆரம்பிச்சிருக்குன்னு எனக்கு தோணுது. அது ஈகோ மேபி டச் ஆனதுனாலதான் அப்படி கமருதீன் பாக்குறாங்களா எப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு பார்க்கும்போது வந்து கமருதீன் வந்து ரம்யா நீ சொல்லி நான் என்னதான் கேட்கறது அந்த மாதிரி டோன்ல தான் அதை எடுத்த மாதிரி இருக்கு. சொல்லுங்க, அடுத்து பாப்போம். யாருக்காச்சும் பாயிண்ட்ஸ் வைக்கணும்னா வேணாமா வச்சிடலாம். ஏன்னா நிறைய பேர் டாஸ்க் ஒரே நிமிஷம் ஒபிட்டோ நீ வச்சுட்டு போ. நீ வைக்க வேணாம்னு சொல்ல மாட்டேன், வச்சிரு. பாயிண்ட்ஸ் யாராவது வைக்கணும்னா வேணாமா உங்க பாயிண்ட்ஸ் வச்சிருங்க. ஏன்னா டாஸ்க் போயிட்டு இருக்கு, நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ பாக்குறவங்க பாக்கலாம் இல்லையா? அதுதான். ஒபிட்டோ மூன்லைட் பண்ணாங்க. இரு ஒபிட்டோ பேசிட்டதுக்கு அப்புறம் மூன்லைட் பேசிட்டோம். அதுக்கப்புறம் பேசிக்கலாம். என் பாயிண்ட் ரொம்ப கிளவரா முடிச்சிருக்கா டாஸ்க் ஓடிட்டு இருக்கா நானும் போன டாஸ்க் பண்ணணும் இல்ல நான் பாயிண்ட் கிளியரா வச்சிருக்கேன். பார்வதிக்காக நிறைய இடத்துல அந்த கண்ணு இஷ்யூல அப்புறம் வந்து பல இஷ்யூல வந்து ஸ்டாண்ட் பண்ணிருக்காப்ல யார் கமுது ஓகேவா. பட் ஆனா எனக்கு வினோத்துக்கு அது அந்த ஸ்கேல் ரொம்ப கம்மியா இருக்கு, சின்ன அங்கங்க ஸ்டாண்ட் பண்ணிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா கம்பேர்ட் டு பார்வதி அவன் கமருதீன் வந்து வினோத்துக்கு ஸ்டாண்ட் பண்ணல. அங்கங்க பெரிய இஷ்யூலாம் பண்ணியிருந்தா அந்த வாட்டர்மிலன் வந்து அவன் சாதி இது அணுகிற விஷயம் இருக்குல்ல, அத வந்து அவனையுமே அணுகிருக்கான். யாருன்னா கமருதீனுமே அவன் பேசியிருக்கான் வாட்டர்மிலன் ஓகேவா. ஆனா நான் அதுக்கு எடுத்து வச்சு பேசியிருக்கேன். வாட்டர்மிலன் வந்து இந்த மாதிரி கமருதீன் பேசியிருக்கான், அது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு நான் கமருதீனுக்காக பேசியிருக்கேன். ஆனா இதே வந்து கமருதீன் பேசவே இல்லை. யாருக்காகனா வாட்டர்மிலன் இன்னொருத்தர் மாதிரி பேசுறா பண்ணிருக்காரு வாட்டர்மிலன், அதுக்காக இது வரைக்கும் ஸ்டாண்ட் பண்ண தெரியல. அதே மாதிரி வியானா பல இடத்துல இன்னொரு டார்கெட் பண்ணி பேசியிருக்காங்க. இப்போ திவ்யாவும் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே கமருதீனுக்கு தெரியும். பட் ஆனா கமருதீன் வந்து அங்கேயே அப்படியே ஆப்போசிட்டா இது பண்ணிட்டு போயிடாரு. இதே மாதிரி ஓல் வீடும் வந்து கமருதீனுக்கு அகேன்ஸ்டா இருக்கப்ப இன்னொரு பேசியிருக்காப்ல, பேசாமலாம் இல்லை ஓகேவா. எனக்கு இது எடுத்து வச்சு பேசினா இன்சிடென்டா பல இன்சிடென்ட் இருக்கு எனக்கு பேசுறதுக்கு. பட் ஆனா எனக்கு கமருதீன் பேசிட்டு பேச விருப்பம் இல்லை எனக்கு. ஏன்னா எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை அவன்கிட்ட, நான் அவன் நம்ப மாட்டேன். லாஸ்ட்ல இந்த பாயிண்ட் கண்டிப்பா தேவையா ஒபிட்டோ? ஆமா தேவைதான் எனக்கு. நான் கமருதீன் ஃபேன்ஸ் கிட்ட ஏன்னா கமருதீன் ஃபேன்ஸ் உட்காந்து காஜி ட்வீட் போட்டுட்டு இருக்கானுங்க. நான் அப்படிதான் பேசுவான் இல்ல. இதே நான் போட்டுருக்கேன் நான் கமருதீன் பத்தி. அதை நான் எதனா ஒரு பண்ணி எடுத்து போடுங்க கமருதீன் காஜின்னு போட்டது அந்த கீழ்த்தரமான வேலை நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்க. நான் ட்வீட் போட்டிருக்கேன் அவன் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் அப்படி எடுத்து வச்சு. பட் ஆனா ஐ நெவர் செட் வந்து ரொம்ப சுத்திக்கிட்டு இருக்கான் அதனால தப்பு இருக்கான்னு கேட்டா ஆமா தப்பு இருக்கான்னு தப்பு சுத்தி காட்டுறேன். பட் ஆனா அவனை நான் வந்து பிராண்ட் பண்ணல எங்கேயுமே. பட் ஆனா இவனுக்கு பிராண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதனால நான் இவங்க கிட்ட பேச எனக்கு விருப்பம் கிடையாது, இந்த மாதிரி ஃபேண்டம் கிட்டலாம். சரி ஓகே, இது ஒரு நிமிஷம் தனிப்பட்டோட இருங்க. யாரு பேசுறீங்க தெரியல எனக்கு. ஏஜ் தான் பேசுறாரு. ஓகே ஓகே ஒபிட்டோ நீங்க இது உங்களோட தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிட்டு தெளிவா வச்சிருங்க. பிளாக் பண்றதுக்கு இல்லங்க, தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிட்டு முடிச்சிருங்கன்னு சொன்ன, வேற எதுவும் இல்ல. அது ஏன் தனிப்பட்ட கருத்து தான். நான் பாதி பிளாக் பண்ணிருக்கேன் நிறைய பேர். ஓகே மூன்லைட் பேசுங்க. மூன்லைட்
ஸோ அதான் வந்து அவர் வந்து என்னது கமருதீன் ஃபேன்ஸ் வந்து பிராண்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்களே, அதே அதாவது எல்லாரும் பிராண்ட் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு சில பேருக்கு அவங்க ஏங்க எல்லாருக்கும் மியூச்சுவல் இது பிடிக்குங்க. ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து அரோரா பிடிக்கும், இது பிடிக்கும். அவங்க அது மாரி அவங்களுக்கு பிடிக்கிறது பிடிக்காதது அவங்க பண்றாங்க. ஏன் வந்து அதே வினோத் ஃபேனு அத்தன பேர் வந்து கமருதீன அவ்வளவு மோசமா தான் எழுதுறாங்க. ஸோ வந்து எல்லாரும் அத பண்றாங்கன்னுலாம் சொல்ல முடியாது. யாருக்கு அவங்களுக்கு பிடிக்கலையோ அவங்க பண்றாங்க. அதே மாரி வினோத் ஃபேண்டமும் கமருதீன அவ்வளவு மோசமா எழுதி ட்வீட்ஸும் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நாங்க யாருமே பண்ணலலாம் மொட்டையாலாம் சொல்லக்கூடாது. அவங்க பண்றாங்க, இங்கேயும் பண்றாங்க. அவ்வளவுதான். சோ நீங்க வந்து அதாவது எல்லாத்துக்கும் மியூச்சுவல் அதாவது யார் ஆரம்பிச்சது? ஏங்க இது என்ன யார் ஆரம்பிச்சது என்ன இதுதான் ஆர்பிட்டோ இதேதான். நான் பேசிக்கிறப்போ நடுவுல வந்தீங்க பாத்துக்கோங்க. பூர்ணி சிஸ்டர் நீங்க பாத்துக்கோங்க. பொபிட்டோ அவங்க பேசட்டும், அவங்க பாயிண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் வைக்கலாம். ஏன்னா இதுதான் ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கு. ஒருத்தவங்க பேசும்போது நடுவுல பேசுறீங்க, கீழே இருந்து வந்து கழிவு ஊத்திட்டு தான் போறாங்க நம்ம பேச. பிக் பாஸ் அங்க கழிவு ஊத்துறாரு இல்லையோ, இங்க இருக்கிறவங்க நல்லா எண்ணெய் கழிவு ஊத்துறதுக்கு வச்சுக்காத பொபிட்டோ, ப்ளீஸ் தான் தம்பி புரிஞ்சுக்கோ. மூன்லைட் நீங்க பேசுங்க. நீங்க மூன்லைட் பேசும்போது யாரும் பேசக்கூடாது, அது மாதிரி யாரும் பேசும்போது மூன்லைட் நீங்களும் உங்களோட ஃபேண்டம்ஸ் யாருமே பேசக்கூடாது. அதுவும் நான் தெளிவா சொல்லிடுறேன் இந்த இடத்துல. பேசுங்க மூன்லைட் நீங்க. சோ அதுதான் இப்படியே நடுவுல நான் என்னோட பாயிண்ட்டுக்கு நான் எனக்கு ஆண்ட்ரைஸ் பண்ணி நீங்க சான்ஸ் கொடுக்கும்போது தான் நான் வரேன். சாரி நான் அதான் தெரியாம கழிச்சிட்டேன். பூர்ணி சிஸ்டர் நீங்க ஆண்ட்ரைஸ் பண்ண பின்னாடி நான் உள்ள வரேன், நான் பேசுறேன். அப்புறம் நடுவுல இன்டரப்ட் பண்றாங்க. அப்புறம் வந்து நான் பேசுறேன்னு சொன்னா எப்படி சிஸ்டர்? நான் பேசும்போது அவங்க நடுவுல வந்து குறுக்கால வந்துட்டு அப்புறம் கடைசியில வந்து நீங்க தான் இன்டரப்ட் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. நான் எப்பவாச்சும் நடுவுல வந்து பேசியிருக்கேன்? நான் சொல்லவே இல்ல. நான் அந்த மாதிரி சொல்லவே இல்ல. நான் தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் சொல்றேன். இல்ல இப்போ ஆபிட்டோ அதேதான் பண்ணாரு. நான் முன்னாடி அதுக்கும் நீங்க சொல்லிட்டீங்க சிஸ்டர். என்னோட பாயிண்டையும் நான் சொல்லணும்ல, அதனால நான் சொன்னேன். நான் நடுவுல வரல. நீங்க உங்களோட இதை சொல்லிட்டீங்க, அதே மாதிரி என்னோடதையும் சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல. சோ இப்ப வந்து கமருதீன் வந்து எந்த இடத்துலயும் நிக்கல இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, நான் சொல்றேன் எத்தனையோ வாட்டி கமருதீன் வந்து வினோதுக்கு நின்னு இருக்காரு. வந்து அவர் எத்தனை அட்வைஸ் பண்ணிருக்காரு தெரியுங்களா? வாய விடாத மச்சான், எல்லா இடத்துலயும் நீ சும்மா டென்ஷன் ஆகி வாய விடுற, அந்த இடத்துல பேசாத நீன்னு எத்தனையோ வாட்டி இழுத்துட்டு வந்திருக்காரு. அது பெரிய ஃபைட்டா வியனா கூட போறதெல்லாம் அவர் நிறுத்திட்டு, மச்சான் வந்துரு, வேணாம் நீ சும்மா என்னன்னு கேக்குறாங்கன்னு புரிஞ்சுக்காம நீ வாய விடுற, வேணான்னு சொல்லி இழுத்துட்டு வந்த டைமும் இருக்கு. அதாவது வந்து கமருதீன் எப்பவுமே நிக்கலாம் இல்ல, அதே மாதிரி வினோதும் நின்னு இருக்காரு, கமருதீனும் நின்னு இருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ரெண்டு பேரும் அவங்க பின்னாடி பேசியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். சோ சும்மா வந்து நீங்க ஏங்க நாங்க பாக்குறத சொல்றோங்க. உங்களுக்கு வந்து கமருதீனை பிடிக்காது, அவர் என்ன வேணா நெகட்டிவ் ட்வீட் போடுங்க. ஆனா வந்து நாங்க வந்து இங்க எல்லாருமே நாங்க நெகட்டிவ் ட்வீட் போடுறது இல்ல. அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க போடுறாங்க. அதே மாதிரி நாங்க வந்து மத்த ஃபேண்டமும் தான் நெகட்டிவ் ட்வீட் போடுறாங்க வினோதுக்கு. அப்ப ஏன் போடுறீங்கன்னு வந்து ஒண்ணும் கேட்க முடியாது. அவங்க இஷ்டங்க, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். இங்க பாசிட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க தான் நாங்க எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். பாசிட்டிவ் ட்வீட் போடுங்க, அவங்க ஃபேண்டம்ல அவங்க என்ன பண்றாங்களோ அதை பாசிட்டிவ் போடுங்கன்னு. நீங்க வந்து சொல்றீங்க கமருதீன் ஃபேண்டம்னாலே இப்படிதான், அவங்ககிட்ட பேசவே முடியாதுன்னு சொல்றீங்க. இதெல்லாம் வந்து குற்றச்சாட்டுங்க எங்க மேல வைக்கிறது. ஏன் எத்தனையோ பேரு எங்க வந்து கேக்குறாங்க, என்ன லேடிஸ் எல்லாம் கமருதீன் சப்போர்ட் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. அதுலயும் ஒரு வல்கர் கமெண்ட்ஸ் எல்லாம் எழுதுறீங்க. ஏன் உங்க ஃபேண்டம்ல இருந்து எனக்கு அவ்வளவு வல்கர் வேர்ட்ஸ் வந்திருக்கு. சோ வந்து சும்மா வந்து எப்ப பார்த்தாலும் வந்து கமருதீன் ஃபேண்டம்னா இப்படின்னு பிராண்ட் பண்றீங்க. அதுதான் நீங்க வந்து சொல்றீங்க பொறுக்கின்னு சொன்னதுக்கு உங்க பிராண்ட் ஆகுதுன்னு நீங்க கவலைப்படுறீங்க. அதே மாதிரிதான் இவர் வந்து சொல்றாரு பொம்பளைங்களை வச்சு ஏன் 2 பொண்ணுங்களை வச்சு விளையாடுறேன்னு சொல்றாரு. அது பிராண்டிங் இல்லையா? சோ சொல்லுங்க, இனி உங்க பாயிண்ட் சொல்லுங்க ஆபிட்டோ. பேச ஏங்க வேமா முடிச்சிருங்க. சீரியஸா இது ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு. சாதாரண ஒரு விஷயத்த ரொம்ப லென்த்தா கொண்டு போயிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி எல்லாரும் நான் தெளிவா சொல்லிட்டேன். எனக்கு ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். பூர்ணிகா எனக்கு ஹோஸ்ட் வந்து இறக்கி விட்டுருக்கா, நான் போறேன், விளக்கு வச்சுட்டு வரேன். ஓகேடா ரைட்டு. இல்ல எனக்குன்னு ஒரு டெக்கோரம் வச்சிருக்குங்க. நான் இப்படிதான் பேசணும்னு சொல்லி நான் அந்த மாதிரிலாம் ஒருத்தனை காஜின்லாம் நான் ட்வீட் போட மாட்டேன். ஓகேவா? எனக்கு நான் பேசுறேன்னா எடுத்து வச்சு அதிகமா பேசுவேங்க. ஓகேவா? பட் எனக்கு அந்த பேச விருப்பம் இல்லை. பட் ஆனா ஃபர்ஸ்ட் வீக் வாட்டர்மெலன் ஸ்டார் ஃபேன்ஸோட சேர்ந்துக்கிட்டு ஒருத்தனை நீங்க காஜின் பிராண்ட் பண்ணீங்களே, அதுக்கு ஒருத்தன் விளக்கமும் கொடுத்தான். இதை அடிச்சா வந்து வினோத் அடிச்சா காஜின் அடிச்சா ஓட் பேங்க் ஏறும், யாருக்கு ஏறும்னா கமருதீனுக்கு ஏறும். இந்த மாதிரி ஒரு முட்டாத்தனமான பேச்செல்லாம் ஒருத்தன் ஸ்பேஸ்ல பேசலாம். ஓகேவா? எனக்கு அதெல்லாம் கேட்கறப்ப எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. எப்படா ஆட்டோ திருப்பினா எப்படா கண்ணாடி திருப்பினா எப்படி ஆட்டோ ஓடுவோம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் அந்த கதையா தான் இருக்கு. வினோத் அடிச்சா கமருதீனுக்கு ஓட்டு ஏறும். எனக்கு புரியல. எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவீங்க. செகண்ட் வீக்ல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதை உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வச்சா அந்த பாயிண்ட்டை கரெக்டா வைக்கணும். பட் ஆனா வைக்க முடியாம எனக்கு தெரிஞ்சு வினோத்தை ஃபர்ஸ்ட் காஜின் ட்வீட் பண்ணது கமருதீன் ஃபேன்ல ஒருத்தன் தான். அது மேல ஒருத்தர் ஸ்பீக்கர்ல இருக்கான். நான் இதுக்கு மேல நான் சொல்லவே விரும்பல. எனக்கு இந்த ஸ்பேஸ்ல பேச விருப்பம் இல்லை. ஒருத்தனை பிளாக் பண்ணி வச்சிருக்கேன், அவன் திரும்பி வந்திருக்கான். எனக்கு விருப்பம் இல்லை இந்த ஸ்பேஸ்ல பேச. கிளம்புறேன். பாய்.
காஜியும் காஜின்னு தான் சொல்லுவாங்க. இல்ல பின்ன இல்ல வேற இல்ல என்ன இல்ல சொல்லுவாங்க? அப்துல் காஜியா அப்துல் அப்துல் இந்த மாதிரி தான் பேசக்கூடாது. சொல்லுவாங்க. அப்துல் இந்த இந்த ஸ்பேஸ்ல இந்த மாதிரி அப்படிதான் பேசாதீங்க. இருக்கு. உன் இஷ்டத்துக்குலாம் பேச முடியாது, புரியுதா பிட்டோ? சொல்றேன் உங்களுக்கு அதை பிடிச்சா உட்காந்து காஜி சொல்லியா காஜின்னு சொல்லியா உன் பார்வை பாரு அப்படின்னா உன் பார்வை அப்படி இருக்குன்னு வச்சுக்க அப்படின்னா இதுல வர இவர் வந்து ஃப்ரெண்டா இருக்க போட்டேன் அது காஜின்னு போட்டேன் எல்லாத்துக்குமே காஜி காஜின்னு போடலாம் உன் பார்வை தப்பா இருக்கு. நீங்க 2 பேர் பேசுறது யாருக்குமே கேட்கல. 2 பேரும் பேசினா ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ளவே புரியாது எதுவுமே. நான் தெளிவா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தவங்க பேசும்போது இன்னொருத்தவங்க பேசாதீங்க. இங்க வந்து என்னோட ஸ்பேஸ்ல நான் மியூட்ல எடுத்தே விடல, எப்படி வந்துச்சுன்னு தெரியல. நான் தெளிவா சொல்றேன், இன்னொரு வாட்டி தெளிவா சொல்லிடுறேன். என்னோட ஸ்பேஸ்ல இந்த காஜு, அப்புறம் இன்னொன்னு FJ18+, அப்புறம் அந்த இவங்கள பாரதி பீடை இதெல்லாம் இங்க யூஸ் பண்றதா இருந்தா நான் ரிமூவ் பண்ணி விட்டுருவேன். எனக்கு அது பிடிக்காது. பட் அதை பண்ண வச்சிடாதீங்க. யாரா இருந்தாலும் சரிதான். என் ஸ்பேஸ்ல இது வரைக்கும் அதை பண்ணதில்லை. நான் இன்னைக்கு டிக்னிட்டி டெக்கோரம் போறதுக்கு ரீசன் வந்து பாரு ஃபேன் வந்து சாரி கமரு திவ்யா ஃபேன் வந்து மாத்தி மாத்தி பேசிப்பாங்க. இந்த இடத்துல அது போட்டா செட் ஆகுன்னு சொல்லிட்டு நான் போடல, சரிங்களா? தேவையில்லாம அந்த வார்த்தை யூஸ் பண்ணா பேசுதாதான் இங்க பேசுங்க. ஒபிட்டோ உனக்கும் சொல்ற ஒபிட்டோ, அதெல்லாம் பேசாதீங்க, கிளம்பி போயிருங்க. அப்படியா பூர்ணிமா? நீங்க சொன்ன வார்த்தை என்ன சொன்னீங்க? இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆனா நீங்களே ட்ரையாங்கிள் பொண்ணுங்களை வச்சுதான் யூஸ் பண்றான்னு இந்த வார்த்தை பேசுற நீங்களே ஹோஸ்டா காஜி போட்டேனா அப்துல்? காஜி போட்டேனா? நானு காஜி போட்டேனா? காஜி சொன்னது மட்டும் குத்தமா இருக்குதா உங்களுக்கு? அப்ப இது என்னது? நல்ல வார்த்தை இல்ல உங்கள மாதிரி காஜி, உங்கள மாதிரி இப்ப பொம்பளை பொறுக்கி அந்த மாதிரி போடலையே. நான் தெளிவா இருக்கேன். பேசக்கூடாது, காஜி பேசக்கூடாதுன்னு சொல்ற நீங்க இந்த வார்த்தை மாதிரி சொல்லலாம். புனிதமான வேடா உங்களுக்கு? நான் பேசுறேன். என்ன பேச விடுங்க, நான் பேசுறேன். நீங்களே பேசுங்க. என்னை பேச விட்டா நான் பேசுறேன் அப்துல். என்னை பேச விட்டா நான் பேசுறேன், நீங்களே பேசுங்க அப்துல். நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, அதுக்கு ஆன்சர் பண்றேன். நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் வைங்க, சரிங்களா? நீங்க ஒன்னு கேட்டீங்க ட்ரையாங்கிள் இருங்க, நான் ஆன்சர் வச்சு அதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. நான் பேச வேணாம் சொல்லவே இல்ல. நீங்க ஒன்னு கேட்டீங்க ட்ரையாங்கிள் மட்டும் முடிச்சிருங்க. கமருதின் இந்த 2 பொண்ணுங்களை வச்சு கேம் ஆடுறான்னு சொன்னீங்க. நீங்களே பேசிட்டே இருங்க, நான் அமைதியா கேட்டுட்டு இருக்கேன். நீங்களே பேசிட்டு இருங்க, ஆன்சர் வைக்க விடாதீங்க. பேசிக்கிட்டே இருங்க. நீங்க ஆன்சர் கொடுங்க. நீங்க அந்த ட்ரையாங்கிளுக்கு எல்லாம் போகாதீங்க. நான் அதை கேட்கவே இல்லை. நீங்க அப்படி சொல்லவே இல்லைன்னு நான் சொல்லல. இதுங்களேன், நான் தெளிவா சொல்லிடுறேன். நான் தெளிவா சொல்றேன். நான் வந்து ட்ரையாங்கிள் தான் சொன்னேன், இல்லன்னு சொல்லல. அந்த முக்கோணம் தான் போயிட்டு இருக்கு, அந்த ட்ரையாங்கிள் தான் போய்கிட்டு இருக்கு, அதெல்லாம் மென்ஷன் பண்ணேன். அதை தவிர்த்து நான் என்னோட எந்த ட்வீட் வேணா இருங்க முடிச்சிடுறேன். இருங்க நான் முடிச்சிடுறேன். நீங்க சொன்னது என்ன? நீங்க பேச விட மாட்டேங்கிறீங்க அப்துல். நீங்க பேசவே விட மாட்டேங்கிறீங்க அப்துல். அப்துல் பேச விட்டா நான் பேசலாம். மியூட்ல இருக்க நீங்களே பேசிட்டு நீங்களே பேசுங்க அப்துல். என்ன பேச விட நான் பேசுறேன். இல்ல, நீங்க சொன்ன வார்த்தை கரெக்டா பார்த்து சொல்லுங்க, அதுக்கு ஆன்சர் கொடுங்க. நீங்க ட்ரையாங்கிள் எந்த இடத்துலயும் நீங்க சொல்லுங்க. அதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்து ஒரு 2 பொண்ணுங்களை வச்சு அவர் ஒரு கேம் விளையாடுறாரு. இப்பவும் சொல்றேன், எந்த இடத்துலயும் நான் சொல்றேன். ஆனா தேவையில்லாம இந்த காஜ் வேர்டு, அப்புறம் FJ18+, பீடை, பொம்பளை பொறுக்கி, ஆம்பளை பொறுக்கி இதெல்லாம் நான் எந்த இடத்துலயுமே யூஸ் பண்ணல. எல்லா ரெக்கார்டும் கேட்டுக்கோங்க, எல்லா ட்வீட்டும் எடுத்து பாத்துக்கோங்க. எங்கேயாச்சும் நீ யூஸ் பண்ணிருந்தேன்னா நான் வந்து நீங்க ஸ்பேஸ் கொடுங்க, அங்க வந்து நான் சாரி கேட்கறேன். நான் யூஸ் பண்ணவே மாட்டேன், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அதெல்லாம். ஏங்க அதுவும் இதுவும் ஒண்ணுதான். இது காஜின்னு சொல்றது என்ன? இதுல நீங்க 2 பொண்ணுங்களை வச்சு யூஸ் பண்றாங்க, அது மட்டும் நான் புனிதமான வேடா? அது மட்டும் கேமுக்கு யூஸ் இல்ல. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க அப்துல். அப்துல், இந்த காஜோட மீனிங் என்னன்னா பொண்ணுங்கள்ட்ட தப்பா பிஹேவ் பண்றது, பொண்ணுங்களை வச்சு தேவையா யூஸ் பண்றது, சரியா? நான் சொன்னது பொண்ணுங்கள்ட்ட பேசி அவங்க இதுல வந்து இவர் வந்து இந்த உள்ள வீட்டுக்குள்ள இருக்காருன்னு சொன்னேன் தவிர்த்து, அவங்க சப்போர்ட்ல இருக்காருன்னு சொன்னேன் தவிர்த்து அவங்கள்ட்ட தப்பா நடந்துக்கிறாரு, தப்பா இது பிஹேவ் பண்றாரு நான் எந்த இடத்துலயுமே பாயிண்ட் வைக்கவே இல்லை இது வரைக்குமே. ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அவரால வந்து நான் இருங்களேன், நானு ஹோஸ்டா நானு ஒரு இது மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்துல். அதை நீங்க வந்து பேச வைக்காதீங்க. பிகாஸ் நான் ஹோஸ்டா இருந்தா பேசவே மாட்டேன் அந்த இடத்துல, ஓகேங்களா? அடுத்தவங்க பேசுவாங்க, நான் உங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணுவேன், இல்ல பேசுங்கன்னு சொல்லுவேன். இப்போ நீங்க என்ன பேச வைக்கிறீங்கன்னா நீங்க கொஸ்டின் கேளுங்க, நான் பேசுறேன். இந்த இடத்துல யாருமே பேச மாட்டாங்க, நீங்க நானும் அப்துல் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்க அப்துல். நீங்க இல்ல பூர்ணி, இவள நீங்க சொல்றீங்க காஜி பீட அதெல்லாம் சொல்ல மாட்டோம், இந்த ஸ்பேஸ்ல யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்ட நீங்களே அதை மெயின்டைன் பண்ணலன்னா அப்ப நீங்க எப்படி நீங்க யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. என் ஸ்பேஸ்ல யார் அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. கீழே கமெண்ட் போட்டு யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு
நீங்க தானே பீடு காஜி எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆமா நான் தான் அப்புறம் சொன்னேன். நீங்களே எப்படி நீங்க 2 பொண்ணுங்களும் அவன் யூஸ் பண்றான்னு எப்படி நீங்க நீங்க இப்ப சொன்னீங்க? அது அதுக்கு மட்டும் நான் தாங்க தெளிவா புனிதமான விளக்க வார்த்தை. கொடுத்தேன். அப்துல் உங்களுக்கு புரியுதா இல்லையா? தெளிவா தானே விளக்க கொடுத்தேன் நானு. ஏங்க யூஸ் ப்ரோ பண்ணா நானும் இப்ப சொல்றேன் பேசா அந்த சொல்றீங்க. 2 அது பொண்ணு உண்மையா இருந்தா ப்ரோ நானே நானும் ஒத்துப்பேன். அது சொல்றேன் எப்படி நாங்க அக்செப்ட் பண்ண ஏங்க முடியும்? ப்ரோ பூர்ணிமா பேசலாமா? சொல்லுங்க நடக்காத ஒரு நான் விஷயத்த சொல்றேன் எப்படி நீங்க நடக்காதுன்னு சொன்னா நான் எப்படி accept சீரியஸா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்துல் நான் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் இருங்க. அப்துல் நான் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கோம். ப்ளீஸ் சொல்லுங்க அப்துல். நீங்க என்னன்னா சொல்லுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் நான் விளக்க கொடுத்துக்கிறேன். ஏன்னா நிறைய வேலை எந்த கொடுத்துட்டா நீங்க இடத்துல கேட்க அவரு மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க. எந்த இடத்துல அவர் அந்த 2 பொண்ணுங்களை வச்சு கேம் ஆடினாரு நீங்க அந்த ஃபேக்கா ஒண்ணு சொல்றீங்க? அத நான் சொல்லுங்க தெளிவா first. சொல்லட்டுமா? இப்ப பேச விட்டீங்கன்னா சொல்றேன். திரும்பவும் நான் அதை வந்து ஒரு மீனிங்கோட உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். ஓகேங்களா? காஜுங்கிறதுக்கு வார்த்தை வந்து பொண்ணுங்களை தேவையில்லாம தப்பா யூஸ் பண்றாங்கதான் காஜுங்கிற வார்த்தைக்கு மீனிங். ஓகேங்களா? நான் சொல்றது வந்து இந்த பையன் லவ் அந்த வார்த்தை பார்வதி கிட்ட லவ், அப்புறம் அரோரா கிட்ட பெஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ட்ரையாங்கலா போய்கிட்டு இருக்கு. தெளிவா அந்த பையன் வந்து கமருதீன் வந்து பாயிண்ட் வைக்க மாட்டேங்கிறாரு. ஒரு மொட்டைக்கடதாசி எழுதின கமருதீன் ஓப்பனா சொல்லிட்டு போயிடலாம். தேவையில்லாம இவங்க 2 பேர் இந்த கண்டென்ட் இருக்கிறதால தான் அவர் உள்ள இருக்காருன்னு சொன்னேன் தவிர்த்து கமருதீன் தப்பானவரு, கமருதீன் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி அர்த்தத்துல யூஸ் பண்றாரு சொல்லவே இல்லை. என் வாயில இருந்து வந்திருக்காது. நீங்க எங்க வேணாலும் போய் கேட்டுக்கோங்க. நீங்க எவ்வளவு தம்ஸ் டவுன் பண்ணாலும் அதான் உண்மை. கீழே இருக்க எல்லா ஸ்பீக்கர்ஸுமே தெரியும், எல்லா லிசனர்ஸுமே தெரியும் என்னை பத்தி. சரிங்களா? நீங்க என்னன்னாலும் பேசிக்கோங்க. இப்ப நான் மியூட்லயே இருக்கேன். நீங்க பேசிக்கிட்டே இருங்க. இப்ப நான் பேசலாமா? இப்போ நீங்க சொன்னீங்கல்ல அது பெஸ்டின்னு சொன்ன அதுவே ஃபர்ஸ்ட் தப்பு. அவன் ஃப்ரெண்டுன்னு எல்லா இடத்துலயும் அவளும் சொல்லியிருக்கா, இவனும் சொல்லியிருக்கா. எல்லா இடத்துலயுமே பதிவு பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்டுன்னு மட்டும். இதுவே ஃப்ரெண்டு ஒரு பெஸ்டி ஃபேக் தான். ஒண்ணுதாங்க. வாயில ஏங்க நீங்க வாயிலே வேற பொய்யா ஐயோ வரும்போது இல்ல மென்ஷன் பண்ணல. எப்படியா நான் சொல்ற இன்சிடென்ட் கேட்டால நான் இன்சிடென்ட் வச்சு பேசுறேன். அப்பா நீங்க கம்முனு இருப்பாங்க. நான் அவங்ககிட்ட இன்சிடென்ட் வச்சு பேசிட்டு பேசுறேன்ப்பா. இருக்கோம். நான் இன்சிடென்ட் வச்சு நீ பேசுறேன். நீ ஏன்பா கேட்கல இன்சிடென்ட் உனக்கு தனியா இன்சிடென்ட் வந்து வாயில தனியா போயிட்டு வேணாமா? பேசுறப்போ இன்சிடென்ட் இப்ப தானே சொல்றேன். ஹேண்ட் ரைஸ் நான் பண்ணி 2 பொண்ணை பேசிட்டு யூஸ் இருக்கான். பண்றேன் அவங்க என்ன இன்சிடென்ட் சொல்றேன். சொன்னாங்க? இல்ல நான் இல்ல இன்சிடென்ட் ஒபிட்டோ சொல்றேன். ஒபிட்டோ உனக்கு ஒபிட்டோ தெரியுமா ஒபிட்டோ தெரியாதா? அவர் தமிழ்ல பேசட்டும். தான் ஒபிட்டோ அவன் அதுக்கப்புறம் சொன்னான். நீ பேச நானும் ஒபிட்டோ. இல்ல ஒபிட்டோ வாய் ப்ளீஸ். பேச மாட்டான். பாதி ஒபிட்டோ தெரியாது. பிக் ப்ளீஸ். பாஸ் பாக்குறது இல்ல. தம்பி பிக் பாஸ் ஒபிட்டோ பாக்குறது இல்ல. எனக்காக பார்த்தா இருடா. உனக்கு தெரியும். உனக்கு தமிழ் ஏடா தெரியுமா என் பேச்சு தெரியாதா? பயங்கடா. டேய் தமிழ் இருங்கடா. சாரி நான் இருங்க. இன்சிடென்ட் சொல்றேன். இரு ஒபிட்டோ ப்ளீஸ் ஒபிட்டோ. அவங்க தான் சொன்னாங்களா தெளிவா? நானும் அவனும் பேசுறோம். அப்புறம் எது குறுக்க மறுக்க ஓடிட்டு பூர்ணி இருக்கோம்? நான் அதாவது உனக்கு கம்முனு இன்சிடென்ட் சொல்றேன் பூர்ணி. நான் இருங்க நான் பூர்ணிகிட்ட பேசுறேன். நான் எங்க யாரும் இருங்க பேசுறேன். ஒபிட்டோ அவர் பேசி முடிக்கட்டும். ஒபிட்டோ புரிஞ்சுக்கோ ஒபிட்டோ. நாமளே இப்படி பண்ணா நல்லா இருக்காது ஒபிட்டோ. புரிஞ்சுக்கோ ஒபிட்டோ. அவங்கதான் இப்படி பண்றாங்கன்னா நாமளும் இப்படி பண்ணணுமா? நீங்க பேசுங்க அப்துல். அழுகுறோம். சரி ஓகே. அவங்க எந்த இடத்துலயுமே ஃப்ரெண்டுன்னு மட்டும்தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. 2 பேரும் பெஸ்டி கிஸ்டி எதுவுமே சொல்லல. நீங்க பெஸ்டிக்கும் ஃப்ரெண்டுக்கும் என்னங்க வித்தியாசம்? ரெண்டுமே ஒண்ணுதானே. பெஸ்டி ஃப்ரெண்டு ரெண்டுமே ஒண்ணுதானே. தப்பா அது ரெண்டுல டிஃபரன்ஸ் இருக்கா என்ன? இருக்குது. ஃப்ரெண்டுங்கிறது வேற, பெஸ்டிங்கிறது வேற. ஏங்க இதுவே தெரியலன்னா அப்ப எப்படிங்க நீங்க அது வாட்டில அசால்ட்டா உங்க இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்கீங்க பெஸ்டின்ட்டு? அதுவே ஒரு தப்பான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு அது ரெண்டுமே டிஃபரன்ஸா தெரியலங்க. பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் பெஸ்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் பெஸ்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒண்ணு கிடையாதுங்க. ரெண்டும் ஒண்ணு கிடையாது. ரெண்டும் வேற வேற. ஃபர்ஸ்ட் தயவு செய்து தெளிவா அது பேசுங்க. உங்களோட அவங்க மைண்ட் எந்த செட்டுங்க. இடத்துலயுமே பெஸ்ட் அதுதான் நீங்க தான் மைண்ட் செட்ல இருக்கீங்க அந்த மாதிரி பெஸ்டின்ற மாதிரி. அவங்க எந்த இடத்துலயுமே பெஸ்டின்னு சொல்லல, ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. எல்லா இடத்துலயும் எல்லா ஃபுட்டேஜும் இருக்குது. தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க, தப்பான வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? நீங்களே சொன்னீங்க இந்த மாதிரி. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அவங்க ஃப்ரெண்டு இவங்க வந்து இவரை லவ் பண்றாரு அந்த மாதிரி இது பண்றாங்கன்னு நீங்க அந்த இடத்துல சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்க பாட்டுல வந்தது வாய்க்கு வந்ததுபடி நீங்க பாட்டுல 2 பேரும் யூஸ் பண்றாங்கன்ற மாதிரி வார்த்தை விட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்களே தேவையில்லாம இப்போ வந்துட்டு அதை வந்து பேச்சப் பண்றதுக்கு மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. தெளிவா திருப்பி நான் பேச்சப் பண்ணவே இல்லை. என்னோட போய் தெளிவா போய் படிங்க. நீங்க நான் யூஸ் பண்றாருன்னு சொன்னதை வச்சுட்டு நீங்க வந்து நீங்க வேற ஒரு பாயிண்ட் அந்த இடத்துல உள்ள வைக்கிறீங்க. நீங்க அப்துல் நீங்க என்ன பண்றீங்க? உங்களோட ட்வீட்ல நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகேவா? நீங்க அந்த மைண்ட் செட்ல இருக்கீங்க. நான் அந்த மைண்ட் செட்ல பேசவே இல்லை. நான் திரும்பவும் சொல்றேன். நான் வந்து கமருதீனா அந்த மைண்ட் செட்ல பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லை. சரிங்களா? நீங்க வந்து உங்களோட ட்விட் மைண்ட் செட்லயே வந்து இங்க பேசாதீங்க. நான் வச்சேன்னு சொல்லிட்டு நீங்க அந்த மாதிரி பண்றீங்க. நான் இல்ல அப்ப நீங்க தெளிவா சொல்லிருக்கணும்ல. அந்த மைண்ட் செட்ல நான் பேசல, நான் வந்து இதுதான் மென்ஷன் பண்ண. நீங்க ஃபர்ஸ்ட் முதல்ல சொல்றேன். நீ பாட்டுல வந்த வாய்க்கு வந்த அப்படி டக்குன்னு யூஸ் பண்றான்றீங்க. எந்த இடத்துலயுமே அவன் 2 பேரும் யூஸ் பண்ணல. 2 பேரும் அவங்க மத்தவங்க எல்லாருமே புரிய வைக்க முடியாது அப்துல். எனக்கு சத்தியமா முடியல. நீங்களே பேசுங்க அப்துல். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க உங்களுக்கு அப்துல் நான் தெளிவா திரும்பவும் தெளிவா சொல்றேன் அப்துல். நீங்க வந்து என்ன பிராண்ட் பண்ணீங்க? நீங்களே வந்து காஜ் யூஸ் பண்ணக்கூடாது. அது நீங்களே வந்து அந்த மீனிங்ல தான் சொன்னீங்க. கமருதீனா சொன்னீங்க. நான் வந்து கமருதீன் அந்த மீன் பண்ணியே சொல்லவே இல்லை. அதனால நான் ஓப்பனா பப்ளிக்கா நான் அந்த வார்த்தையை போட்டு போடுவேன். எனக்கு பயமே இல்லை. எனக்கு அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ண பிடிக்காது. ஓகேங்களா? என் கமெண்ட்ல வந்து யாரா பீடேன்னு யூஸ் பண்ணா கூட, இந்த மாதிரி FJ+ யூஸ் பண்ணா கூட இந்த வார்த்தை யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் போடுவேன். ஏன்னா நிறைய பேர் இந்த பார்வெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க.
வார்த்தையை தவிர்க்கவும் தான் போட்டிருக்கேன் தவிர்த்து நீங்க நல்லா பேசுங்கன்னு என்கரேஜ் யாரையும் நான் பண்ணதில்லை. எனக்கு அது தேவையும் இல்லை. எனக்கு நீங்க எல்லா ட்வீட் பார்க்கலாம், என்னோட எல்லா ரெக்கார்டிங்ஸையும் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம்